ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்என்ஜி கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட்டிலையே நம்ம எப்படி ஹெர்பல் ஹேர் ஆயில் தயார் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ இருக்கிற உலகத்தில் எல்லாருக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னா, முடி தாங்க பிரச்சனையே. முடி வளர மாட்டேங்குது, இல்லைனா முடி கொட்டுது, இல்லை அப்படின்னா முடி கருகருன்னு இல்லை, முடி அங்கங்கே சொட்டையாக இருக்குது, இளநரை இருக்குது, வழுக்க விழுந்துருது சின்ன வயசுலையே, முடி சரியாகவே வளராமல் முடி நிறைய பிரச்சனை பண்ணிகிட்ருக்கு. இதுக்கெல்லாம் ஒரே ரீசன் நம்ம முடியை பாதுகாக்கிறதே இல்லை. அதாங்க இப்போது இந்த முடியை பாதுகாக்கிறதுக்கு நம்ம ஹெர்பல் ஹேர் ஆயில் வீட்டிலையே தயார் பண்ணி டெய்லி அப்ளை பண்ணோம்னா சரியாயிடும். இப்போது அந்த ஹெர்பல் ஹேர் ஆயிலை நம்ம எப்படி தயார் பண்ணுறது அப்படின்னா உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். அதுக்கு என்னென்ன மூலிகை நம்ம சேர்க்கணும் அப்படின்னா, கரிசலாங்கண்ணி பவுடர், அவுரி இலை பவுடர், மருதாணி இலை பவுடர், அதுக்கப்புறம் வெட்டி வேறு, நல்லா வெந்தயம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 2 ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகத்தை இடித்து சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம சங்குப்பூன்னு சொல்லுவோம்ல, அதை காய வச்சு எடுத்துருக்கோம், அது 2 எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூ, இது 2யுமே எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நெல்லிக்காய், நல்லா நெல்லிக்காயை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு 4 நெல்லிக்காயை கொட்டையை எடுத்துகிட்டு நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து சேர்த்தாச்சு. இப்போது இந்த மூலிகை எல்லாமே இருக்குது. அது கூட கொஞ்சமாக ஓமம் சேர்க்கணும். ஓமம் எதுக்காக அப்படின்னா, சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக தான் ஓமம். நிறைய பேத்துக்கு சளி பிரச்சனை இருக்கும், அதனால் ஓமம் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் நல்லா ஒரு 2 கை அளவுக்கு மருதாணி இலையை நல்லா எடுத்து காய வச்சு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் 10-20 அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் நம்ம கற்றாழை இலையை நல்லா அந்த உள்ளே இருக்கிறத எடுத்து, அந்த ஜெல்லி மாதிரி இருக்கிறத எடுத்து நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இந்த எண்ணெய் முக்கியமானதுங்க. இந்த எண்ணெயில் என்னென்ன வகையான எண்ணெய் இருக்குது அப்படின்னா, தேங்காய் எண்ணெய், ஆமணக்கு எண்ணெய், பாதாம் எண்ணெய், நல்லெண்ணெய், இந்த 4 எண்ணெயும் நான் கலந்து எடுத்து வச்சுருக்கேன். 1/2 லிட்டர் அப்படியே 4 எண்ணெயாக கலந்து பிரித்து, இப்போ 100 ml தேங்காய் எண்ணெய் எடுக்கிறீங்கன்னா 100 ml நல்லெண்ணெய், 100 ml பாதாம் எண்ணெய், 100 ml இந்த மாதிரி எல்லா 4 எண்ணெயும் சேர்த்து நீங்கள் 100 எடுத்துகிட்டு, அந்த 50 எண்ணெயை பிச்சு நீங்கள் தேங்காய் எண்ணெயாக கூட அதிகமாக சேர்த்துக்கலாம். ஒரு 150 எண்ணெய் கூட தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்குங்க. ஆமணக்கு எண்ணெய், நல்லெண்ணெய், பாதாம் எண்ணெய், இது 3 100 சேர்த்துக்குங்க. இது எல்லாத்தையும் கலந்து எடுத்து வச்சுக்கலாம். நம்ம கலந்து எடுத்து வச்சுட்டு, இந்த எண்ணெய் ஃபுல்லாமே நாங்கள் வீட்டில் தயாரிக்கிறது தான். இது நாங்கள் கடையில் வாங்குகிற எண்ணெய் கிடையாது. இப்போது எண்ணெய் இந்த தேங்காய் எண்ணெய் வீட்டிலையே ஆட்டி ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஆமணக்கு எண்ணெய், பாதாம் எண்ணெய், நல்லெண்ணெய், இந்த 4 எண்ணெயுமே வீட்டிலையே தயார் பண்ண ஒரு சுத்தமான எண்ணெய். அடுத்தடுத்து வர வீடியோஸில் இந்த 4 எண்ணெயும் தனியாக நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோஸை நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இப்போது அந்த எண்ணெயெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. முக்கியமாக இந்த எண்ணெய் காய்ச்சறது இரும்பு சட்டியில் மட்டும்தான் காய்ச்சணும். சில்வர் பாத்திரம், ஈய பாத்திரம், நான்ஸ்டிக் பாத்திரத்தை எல்லாம் காய்ச்சவே கூடாது. காய்ச்சினாலே அது வேஸ்ட்டுங்க. எப்போவுமே எண்ணெய் காய்ச்சும் போது இரும்பு பாத்திரத்தில் மட்டும்தான் நம்ம காய்ச்சணும். இப்போ எடுத்து வச்சுக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து நம்ம அந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம். வெறும் 1/2 லிட்டர் எண்ணெய்க்கு இத்தனை இன்க்ரீடியன்ஸ் போடணுங்க. இத்தனை போட்டால் தான் நமக்கு ஹெர்பல் ஹேர் ஆயில் கிடைக்கும். இப்போது இந்த எண்ணெயில் எல்லா இன்க்ரீடியன்ஸும் நம்ம கலந்தாச்சு. இதை கலந்ததுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை நம்ம அடுப்பில் வச்சிடலாம். அடுப்பில் வச்சுட்டு இது காய்ச்சறதாங்க ஒரு மெயினான விஷயமே. இதில் இருக்கிற எந்த பொருளும் இதாகிடக்கூடாது, கரிஞ்சு போயிடக்கூடாது. இதை பொறுமையாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக காய்ச்சி எடுக்கணுங்க. அப்போ தான் நல்லா முடி வளரும் நமக்கு. அதே கருகிருச்சு அப்படின்னா அதோட தன்மை மாறிடும். அதனால் கருகாமல் பார்த்துக்கணும். இதில் நான் 2 வேப்பிலை எடுத்திருக்கேன். அது எதுக்காக அப்படின்னா, நம்மளோட முடியில் பெயின் இந்த மாதிரி ஏதாவது ஒரு தொல்லை இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் போயிடும். அதனால தான் 2 வேப்பிலை எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து இதில் நான் போட்டிருக்கேன். இப்போது இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸும் நம்ம இதில் சேர்த்துட்டு நல்லா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா இதை காய்ச்சி, இதை கொஞ்சம் கூட கருகாமல் பொறுமையாக நீங்கள் எல்லாம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக ஹெர்பல் ஹேர் ஆயில் தயாராகிடும். நான் இதை எப்படி காய்ச்சறதுன்னு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். பாருங்கள், இத்தனை இன்க்ரீடியன்ஸ் போட்டிருக்கேன். இந்த 1/2 லிட்டர் எண்ணெய்க்கு இவ்வளோ நீங்கள் போட்டால் தான் அந்த பக்குவம் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு முடி நல்லா சூப்பராக வளரும். அதனால் இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸும் நம்ம ஒவ்வொன்றா இதில் சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறமா நம்ம காய்ச்சறது எப்படின்னு பார்க்கலாம். இந்த கற்றாழை பாருங்கள், இந்த மாதிரி அந்த ஜெல்லை கரெக்டாக எடுத்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி தான் இதில் சேர்க்கணும். அப்படியே நீங்கள் அந்த கற்றாழை எடுத்து அப்படியே சின்ன சின்னதாக கட் பண்ணி போடாமல் அதுக்குள்ளே இருக்கிற ஜெல்லை மட்டும் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி போடுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும்.
இப்போ இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்தாச்சுங்க. இப்போ இதை நம்ம அடுப்பில் வச்சிடலாம். அடுப்பில் வச்சு நல்லா சிம்லேயே வச்சு இதை நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஒரு பொருள் கூட கீறாமல் நம்ம பார்த்துக்கணும். எல்லாமே வந்து நல்லா ஒரு ப்ரௌன் கலர் வந்ததுமே நம்ம எல்லாத்தையும் இதை ஆஃப் பண்ணிடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அப்பப்போ கிண்டிக்கிட்டே இருக்கணும் நீங்கள். ஏன்னா அப்போ தான் வந்து எல்லாமே ஈக்குவலாக ஒரே மாதிரி இருக்கும். இல்லைனா கீழே இருக்கிறது மட்டும் நல்லா கருகிரும், மேலே இருக்கிறதெல்லாம் அப்படியே இருக்கும். ஸோ நம்ம அப்படியே கிண்டிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா தான் நம்ம பக்கத்துலேயே இருக்கணும். இது ஃபுல்லாக வந்து நம்ம இறக்குற வரைக்கும் பக்கத்துலேயே இருந்து பொறுமையாக நம்ம காய்ச்சி எடுக்கிறதுல தான் வந்து இந்த ஹெர்பல் ஹேர் ஆயிலே இருக்குது. இதில் ஒரு பொருள் கருகி போனாலும் நமக்கு அதோட தன்மை மாறி போயிடும். அதனால் பொறுமையாக இருந்து காய்ச்சிக்கலாம். பாருங்கள், இது எல்லாமே வந்து நல்லா ப்ரௌன் கலரில் ரெடி ஆயிடுச்சு. இப்போது வந்து இதை நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து இதை பாருங்கள், நல்லா பிளாக் கலரில் இந்த ஹெர்பல் ஹேர் ஆயில் கிடச்சிருச்சு. இப்போ நீங்கள் உடனே இதை வந்து வடிகட்டி எடுத்து வச்சிடக்கூடாது. இதை ஒரு 3லேருந்து ஒரு 4 மணி நேரத்துக்கு நல்லா ஆற வச்சு வடிகட்டி ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கோங்க. நாங்கள் வந்து இப்படி தான் பாட்டிலில் ஊற்றி வச்சுருக்கோம். இந்தியா முழுக்க இந்த ஆயிலை நாங்கள் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கும் இது வேணும் அப்படின்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஹெர்பல் ஹேர் ஆயில் வந்து நாங்களே வந்து செஞ்சு உடனே ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு உடனே உங்களுக்கு கொடுத்துருவோம். எங்கே இருந்தாலும் உங்களுக்கு டோர் டெலிவரி நாங்கள் பண்ணிவிடுவோம். ஸோ வந்து இந்த எண்ணெயோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இல்லை உங்களுக்கு வந்து நீங்கள் கால் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு நாங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் நாங்கள் எந்த டைமில் வேணாலும் உங்களுக்கு நாங்கள் ஃபோனில் நாங்கள் சொல்லிவிடுவோம். நீங்கள் எந்த டைம் வந்தாலும் நீங்கள் கால் பண்ணலாம். இந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த எண்ணெயோட டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். எங்கேனாலும் சரி, ஆல் இண்டியா ஃபுல்லாக நாங்கள் இதை வந்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நல்ல ரிசல்ட்டும் கொடுத்துருக்காங்க எல்லாருமே. உங்களுக்கும் வேணும்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணி மறக்காமல் வாங்கிக்கிங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் நீங்களே வீட்டில் தயார் பண்ணணும் கூட இந்த மாதிரி தயார் பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.